அனைவருக்கும் வணக்கம். தமிழக நீதிமன்றத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குரூப் பி அண்ட் குரூப் சிக்கான நோட்டிஃபிகேஷன் தான் விட்டுருக்காங்க. இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நோட்டிஃபிகேஷனை கிளியராக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இந்த வேலைக்கான கல்வி தகுதி, ஏஜ் லிமிட், என்ன போஸ்டிங், எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து புதுசாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைக்கான கடைசி தேதி 23/4/2024 கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே ஆஃப்லைனில் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன கேட்டகரிக்கு கீழே ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குரூப் பி, குரூப் சிக்கான வேலைவாய்ப்பு தான் கொடுத்துருக்காங்க. குரூப் பியில் என்னென்ன வேலைவாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, சீனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர், குரூப் சியில் ஜூனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர், டிரான்ஸ்லேட்டர், ஜூனியர் கிளர்க், டைப்பிஸ்ட், டிரைவர், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், இந்த மாதிரி 7 வகையான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு ஆஃப்லைனில் தான் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கிளியராக ஃபில் பண்ணிவிட்டு எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் இன் சென்னை, இந்த அட்ரஸ்க்கு தான் கொரியர் மூலமாகவோ அல்லது ரிஜிஸ்டர் மூலமாகவோ இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க கடைசி தேதி 23/4/2024 வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும். அப்ளிகேஷன் ஃபார்மை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள், டவுன்லோடும் பண்ணிக்கலாம். இந்த வேலைக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா, சீனியர் கிரேடு ஸ்டெனோகிராஃபருக்கு 35,400 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஜூனியர் கிரேடு ஸ்டெனோகிராஃபருக்கு 25,500 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்லேட்டருக்கு 25,500, ஜூனியர் கிளர்க்குக்கு 19,900, டைப்பிஸ்ட்டுக்கு 19,900, டிரைவருக்கு 19,900, எம்டிஎஸ்க்கு 18,000 வரைக்கும் சேலரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். மொத்தம் 74 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 18லேருந்து 37 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். எம்பிசி ஓபிசி பிரிவினருக்கு 35 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். அதர் பிரிவினருக்கு 32 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா, சீனியர் கிரேடு ஸ்டெனோகிராஃபருக்கு டிகிரி படிச்சிருந்தாலே போதும். நெக்ஸ்ட்டு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனுக்கு ஸ்டெனோகிராஃபி லோவர் இல்லைனா ஹையர் முடிச்சிருந்தா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜூனியர் கிரேடு ஸ்டெனோகிராஃபருக்கு 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனுக்கு ஸ்டெனோகிராஃபியில் லோவர் ஹையர் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்லேட்டருக்கு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். தெலுங்கு, மலையாளம் சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் கிளர்க்குக்கு பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். டெக்னிக்கல் ஸ்கில்லுக்கு டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டைப்பிஸ்ட்டுக்குமே 12th பாஸ் பண்ணியிருக்கணும், டைப்ரைட்டிங் முடிச்சிருந்துருக்கணும். டிரைவருக்கு 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைக்கு எப்படி ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், ஸ்கில் டெஸ்ட்டுமே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமில் சிலபஸும் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். எந்த மாதிரியான ஸ்கில் டெஸ்ட் இருக்குன்னு எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க, படித்து பாருங்கள். ஓகே, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வேலைவாய்ப்பு தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.